லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள். முத்துக்குமரன், மஞ்சரி, ராணா அவங்க 3 பேர் சேர்ந்து பிளான் போடுறாங்க யாருக்கு வந்து விஸ்வகுமார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. அதில் வந்து இந்த கண்ணியகுமார் வந்து சொல்கிறாரு, சௌந்தர்யா வந்து மச்சு கேப்பபிள் விஸ்வகுமாருக்கு. சௌந்தர்யா எதுவுமே பண்ண கிடையாது, ஒன்றுமே பண்ண கிடையாது சௌந்தர்யா. அப்படியே அவங்க வந்து சும்மாவே இருந்தாங்க, ஃபஸ்ட்டு அவுட் ஆகி வேறு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணியன் வந்து சொல்லிருக்கா. உடனே வந்து மஞ்சரி ஆமாம் சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலை. நீ சொல்லிச்சு இல்லையா அந்த விஸ்வகுமார், இதுக்கு ஆல்ரெடி இவங்க எல்லாம் பிளான் போட்டுருவாங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு விஸ்வகுமார் போகணும் அப்படின்னு சொல்லி. இந்த கண்ணியகுமார், ரணவ் இவங்க எல்லாம் ஒரு பிளான், எல்லாம் டீமாக இருக்கனால அப்படி தான் பிளான் போடுவானுங்க. சரி கண்ணியகுமார், அப்புறம் எதுக்கு நீங்கள் சௌந்தர்யா வந்து அட்டிடியூட் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க? எதுக்கு அட்டிடியூட் காட்டான்னு சொல்லி உங்கள் இதை வந்து உடச்சிட்டாங்க, உங்கள் கோட்டையை வந்து கலச்சிட்டாங்கன்னு சொல்லி எதுக்கு கதறினீங்களே அன்னைக்கு. இந்த மாதிரி அருணுக்கு வந்து அடிபட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து எங்கள் கோட்டையை உடச்சிட்டா அப்படின்னு சொல்லி கதறினீங்களே, எதுக்கு கதறினீங்க? ஐயோ பேசியிருக்கும்போது இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னீங்க? வன்மம் இவன் வந்து ஏதோ உத்தம கண்ணியே அப்படின்னு சொல்லி நான் ஊரில் சொல்லிட்டுருக்கானுங்க. அதெல்லாம் கிடையாது, பியூர் வன்மாங்க. இருக்கிறதுலே வந்து விஸ்வகுமார் யார் அப்படின்னா இவன் தான், முத்து தான். ஒரு இளவும் பண்ண கிடையாது. இவனை போய் 4 பேர் சேர்ந்து லாக் பண்ணிடுவானுங்க, இவன் பசாமல் படுத்துட்டு ஆன்னு ஒரு கற்றுவான், அவ்வளோதான். அதான் நீ பண்ண கிழிச்சதா? 6-7 பேர் சேர்ந்துட்டு ஒரு கேவலமாக ஒரு கேம் ஆடி சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டே வந்து அனுப்பிச்சி விட்டு பிசாலை அடித்து தள்ளி விட்டு அருணை அடித்து காலை உடச்சிட்டு இவங்களை காலை உடச்சி விட்டு சௌந்தர்யாவை போட்டு எல்லாம் தூக்கி வந்து 6-7 பேர் சேர்ந்து போட்டு விட்டு டீம் போட்டு விளையாண்டது ஒரு ஒஸ்ட்டு கேமு. 6-3 கடைசியில் விளையாண்டது நீங்கள் ஒஸ்ட்டு கேமு. இருக்கலே ஒஸ்ட்டே நீ தான். 6 பேர் சேர்ந்து 3 பேர் அது 2 அடிச்சித்தாவே பவித்ராயம் போட்டு அந்த அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கேவலமாக இல்லை? அப்படி விளாண்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டு பிளேயரா? அப்படி விளாண்டாதான் பெஸ்ட்டு பிளேயரா? 6 பேர் சேர்ந்து கூட்டணி வச்சா தான் பெஸ்ட் பிளேயரா? அந்த பக்கம் டீமே பாருங்கள், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சௌந்தர்யாவை தான் பெஸ்ட் பிளேயர் சொல்லி இங்கே முடிவு பண்ணுறாங்க. இதுதான் கண்ணியகுமார், இவ்வளோ தான் இவனோட கண்ணியம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.